புரோக்கர் கிட்ட நாங்கள் வரலன்னு செத்த நேரம் கழிச்சு நீங்கள் 2000 இழந்திருப்பீங்க. என்ன போ வேலை வேண்டி கிடக்குது. வாங்க போய் உட்காந்து நம்ம இடத்துல உட்காந்து கதை பேசுவோம். ஏட்டி லலிதா, ஏட்டி இன்னும் ஏதாவது ஊருக்குள்ளே எதுவும் புதுவித நியூஸ் இருக்காட்டி? உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. நாங்கள் தான் 20 நாளாக போய் நல்ல வேலை செஞ்சுட்டு வந்தோமே. என்னத்தை சொல்கிறது, அப்படியே அடைய செய்யல அடைச்சிப்பட்ட மாதிரி தானட்டி. ஒருத்தவனுக்கு நோட்டு கொண்டு போய் கொடுத்துவிட்டா அடுத்த நோட்டு எடுத்துட்டு வாங்கணுமா? பெரிய இமசையாக போச்சுடி லலிதா. சரி வாங்க போவோம். அந்த மரத்தடியில் போய் உட்காந்தாதான் நமக்கு விவரம் புரியும். நல்ல வேலை உங்களை காப்பாற்றுறேன் பாரு. நான் அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்க. நான் என்ன சொல்கிறேன், அவன் புருஷனுக்கு தெரியாது எந்த வேலைக்கு போவாட்டி. போனேன்னு வச்சுக்கேன், நீ ஒரு வேலை கேட்ப, அவன் ஒரு வேலையில் கொண்டு போய் விட்டுருவான். அப்போ என்னத்தை யாராவது பார்த்துட்டு போய் உன் புருஷன் கிடச்சோன்னா அவனை போட்டு வெடு எடுப்பாங்க. இதெல்லாம் தேவை அவனுக்கு? சொல்லு பார்ப்போம். நாங்கள் சொல்கிறது நல்லதுக்குன்னு நினச்சிக்கட்டி லலிதா. சோதி அதுவும் உன் மாமியாரை சொல்லவே வேணாண்டி சோதி. சரியான ராவடி பொம்பளை உன் மாமியா. அப்படி போட்டு அன்னைக்கு அடித்தால அதெல்லாம் நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். சரி சரி போங்க வாங்க போ. எக்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். எங்கள் அப்பன் புதிர்குள்ள இல்லைன்னு நீயே காட்டி கொடுப்ப. உன்னை அவள் கேட்டால ஏக்கா திரும்ப திரும்ப தேவையில்லாத ஒரு பொய்யை மறைக்க மறு பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கிற. ஒரு பொய்யை சொன்னியா அதோட விட்டுவிடு. அந்த கதையை பற்றி இனிமேல் பேசாத. தேவையில்லாத நம்ம வாயிலேருந்தே உண்மை வந்துவிடும் பார்த்துக்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம சொல்லிக்கிட்ட எதுவுமே சொல்லியே வைக்கல. அவள் வந்து உக்காந்துக்கிட்டு யானை மாடுன கோண மாடுன கதையில் எல்லாத்தையும் போட்டு விட்டுற போகிறா. நம்ம அக்கா தானே, நம்ம சொந்தக்காரங்க தானே, நம்ம பந்தக்காரங்க தானே, நமக்கு தெரிஞ்சவங்க தானேன்னு. ஐயோ பெரிய இம்சையாக போயிடும். அப்புறம் என்ன எது பேசினாலும் லிமிட்டாக பேசுக்கா. உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு வர பயமாக இருக்குக்கா. இந்த புரோக்கர் பயக்கிட்ட நம்மளே வாண்டடா வாயை கொடுத்து யார்ட்டி சொல்கிறாள் வச்சுக்காதையா. நீ சொன்னது கூட நான் பெரிய இம்சையாக போச்சுக்கா. எனக்கு அதுவே தப்பாக தெரியுது எனக்கு. ஏன் தெரியுமா, நம்ம சொல்ல வேணான்னதுக்கப்புறம் தானே அவன் போய் சொல்லுவான் ஊருக்குள்ளே. சொன்னது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட அப்பப்போ பிளாக்மெயில் பண்ணி பணம் கண்ணம் கேட்டு நான் சொல்லணுமா வேணாமான்னு சொல்லி எது ஏமாத்தினானா என்னக்கா பண்ணுறது? எனக்கு இப்போ அந்த சிந்தனை ஓடி போகுதுக்கா. பார்ட்டி அப்படி மட்டும் அவன் பண்ணானோ வச்சுக்க அந்த ஆளு அவ்வளவுதான். அவன் தொப்பையில் நல்ல நாட்டு வெடி எடுத்து வச்சு வெடிக்க விட்டு வந்துக்க. சும்மா எப்போ பாரு நம்மகிட்ட 3000 காசை வாங்கிட்டு போய் எப்போ பாரு வேலை வாங்கி தர மேடம் அப்படி மேடம் இப்படி மேடம் பெருமையாக பேசினானேன்னுட்டு 3000 இழந்தது இல்லாமல் போய் கக்கூசு கழிட்டு வந்துக்கிறோம். என்னமோ அவன் சொல்லுவான் நம்மள சொன்னானா அவ்வளவுதான் பார்த்துக்க. அவ அப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. அந்த அளவுக்கு எனக்கு கோவத்தில் இருக்க பார்த்துக்க. அதுவும் இல்லாமல் சொல்லிக்கிட்ட சொன்ன வச்சுக்க கிழிச்சு கீழே போட்டுருவா. உப்பு வச்சு தச்சு விட தச்சு அந்த ஆளோட வாயை மொகரையை பாரு. மொகரை நல்லா பீம்பா மாரி இருந்துக்கிட்டு ஏண்டி யோசிச்சு பாரு. என்னை விட 2 மடங்கு பெருசாக இருக்காண்டி அந்த ஆள். அப்போ எந்த அளவுக்கு ஊர் காசை வளைச்சி நல்ல வாயத்தில் கொட்டிகிட்டு இருந்திருப்பான். இப்படி தான் பல ஆளுங்க வாழ்கிறானுங்க போட்டிருக்கு. ஊரான் காசை நல்ல ஆட்டையை போட்டு திங்கிற ஆளுங்களாம் இன்னும் இருந்துக்கிட்டு தானே இருக்குது இந்த நாட்டில். ஏம்மா சரியா நமக்கு அந்த கதை வாங்க போவோம். போய் நம்ம இடத்துல உட்காந்து என்ன ஏதுன்னு கேட்டுக்குவோம் வாங்க. எப்போ பாரு 3 பேரும் ஒட்டுக்காவே நிற்பீங்க. எங்கக்கா சொல்லிய காணுமே. எம்மா நேரமா நானும் பார்த்து கிட்டத்தட்ட 20 நாள் ஆகுதுக்கா அவளை. என்ன நானும் ஒரு கதை கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுலேருந்து அவளை பார்க்கவே முடியலக்கா. என்னான்னு தெரியல. ஏக்கா இங்கே வரலையாக்கா இன்னைக்கு? ஏட்டி அவள் வருவாட்டி. அவளை நண்டி கூப்பிட்டுருந்தோம் ஃபோனை போட்டு. என்னமோ முக்கியமான வேலை இருக்குக்கா நீ போய் இரு நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லி விட்டு தான் இருந்தா. நாங்கள் வர வேலை தானே உங்களையே பார்த்தோம். சரி இனிமே தான் வருவா. என்னடி விஷயம்? என்ன கதை அவகிட்ட சொல்ல கேட்ட? ஏட்டி ஏதாவது முக்கியமான விஷயம் மாட்டி? அடா ஆமாக்கா, அவள் புருஷர் இருக்காருல்ல அவரு சொல்லி வீட்டுக்காரரு. அவர் இபி ஆஃபீஸில் தானே வேலை செய்கிறாரு. இந்த ஆஃபீஸில் என்னமோ அரசல் புரசலாக பேசுகிறாங்கக்கா. என்னான்னு தெரியலை. அதான் சரி அவகிட்டே கேட்போம் மட்டும்தான். ஏன் இத்தனை நாள் அவள் கூட சுற்றிக்கிட்டு நிற்கிறீங்க? உங்களுக்கு தெரியாத இந்த கதை? என்னக்கா விளையாடுற? எங்ககிட்டயே போட்டு வாங்க பார்க்குறிய? எங்ககிட்ட இருந்தால் தானே நீ போட்டு வாங்க. ஏக்கா என்னக்கா என்னமோ தெரியாத மாதிரியே நடிக்கிற. ஏக்கா உனக்கு தெரியாதையும் இருக்கும் பாரு, அப்படி இருக்கும் பாரு. சரி என்னதான் அந்த கதை? பார்ட்டி அடி எடுப்பட்டவள. ஏச்சி எங்கள்கிட்ட என்னடி அவள் சொன்னா? எங்களுக்கே ஒன்றும் தெரியாது. நீ சொல்லி தாண்டி எனக்கு அதிர்ச்சியாக வருது. என்னடி அவள் செஞ்சு போட்டா? என்ன அவர் ஊசி வீட்டுக்காரர் பண்ணிக்கிட்டாரு? எதுவும் பொம்பளை விஷயமா? பொம்பளை சொக்கா என்னன்னு தெரியலையா? ஏட்டியா எனக்கு சத்தியமாக தெரியாது டி. சயாவுக்கு கூட தெரியாது டி. எங்கள் 3 பேருக்குமே என்னன்னு தெரியாது. நீ நம்ம புதுசாக இன்னைக்கு கதையை சொல்கிற. ஐயோ நல்ல வேலை சொல்லி வரதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்துக்க. இல்லைனா அவள் என்ன விஷயமா இருக்கும்னு மண்டையை போட்டு உடச்சி அவள் மண்டையை போட்டு நல்லா 10 பைத்தியம் பிடிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு நம்மளே சாவடி படியாவ பைத்தியக்காரி. ஏட்டி என்ன தாண்டி சொல்லுங்க டி. நீங்கள் தானே ஊருக்குள்ளே இருக்கிறீங்க. நாங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து இன்றைக்கி தான் பெரிய அடான்னு உட்காந்து கிடக்கிறோம். என்கிட்ட நீ திரும்ப கேள்வி கேட்குற பார். ஏட்டியா சொல்லிட்டியா? அடா அதை ஏன்க்கா கேட்குற? இந்த சொல்லி வீட்டுக்காரு என்னமோ எங்கேயோ போனாராக்கா. அங்கே போகிற இடத்துல நான் யாரோ ஒரு ஆள் 10 லட்ச ரூபா பணத்தை வந்து
தொலைச்சி புட்டு எங்கே மறந்து வச்சுட்டு போட்டாராம். அந்த பணத்தை கடைசியாக இந்த ஆள் தான் எடுத்ததுன்னு சொல்கிறாங்க. அது என்னவோ உண்மையா பொய்யோ தெரியலை. கேட்டால் ஊரே கொடியாக பறந்து கிடக்குக்கா. உனக்கு தெரியலன்ற நீனு. அந்த 10 லட்சத்தை எடுத்துக்கிட்டு போய் பொண்டாட்டிக்கிட்ட கூட கொடுக்காமலா இருப்பார் அவரு. இதை போய் சொல்லி சொல்லாமலா இருக்கிறேன் நம்மக்கிட்ட. எனக்கு தான் அதான் ஒரே சந்தேகமாக இருக்குது. என்னவா இருக்கும் எனக்கே தெரியல. இன்றைக்கி தான் அந்த கதை, இன்றைக்கி தான் ஒரு முடிவு கட்டணும்னு இன்றைக்கி காலையில் போய் கரண்ட் பில்லு கட்ட போனேண்ணா. அப்போ அந்த மேனேஜர் இருக்கிறாரு பாரு, உள்ளார ஒரு தனி கண்ணாடி ரூமில் போட்டுட்டு உட்காந்துருக்கார. அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார், சரி என்னமோ போய் என்னவா இருந்தாலும் நம்ம சொல்லிக்கிட்ட கேட்டுக்குவோம். அவளுக்கு தெரிஞ்சாலும் தெரியாமலா இருக்கும் உங்களுக்கு. அதனால் உங்கள்கிட்டையும் கேட்டுக்குவோம் மட்டும் தாக்கா நான் கம்முன்னு இருந்தேன். யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை இது வரைக்கும். என்னது 10 லட்சமா? எட்டி அந்த ஆளை பற்றி திருடுற மாரியாட்டி இருக்கு. எவனை போய் தொலைச்சி விட்டு வந்ததுக்கு இந்த ஆளை போய் எடுத்துதான்னு சொல்கிறாங்களே. நல்லா வர்க்கட்டி இது. ஐயா இது என்னடி புது கொடுமையாக இருக்கு. ஏட்டி அதை தொலைச்ச ஆள் யாருன்னு தெரியலையே. ஏட்டி நமக்கு தெரிஞ்சு நம்ம சொல்லி வீட்டுக்காரரை பற்றி தெரியாதா? ஏதோ பொண்ணு சேர்க்கு கேட்பாரு. மற்றபடி இந்த பணத்துலலாம் அவருக்கு நாட்டமே இல்லை. நமக்கே தெரிஞ்ச விஷயம். என்னடி செய்யா என்னம்மா அவரு போய் 10 லட்சம் பணத்தை தூக்கிட்டாராம. ஏட்டி கவர்மெண்ட் வேலை இருந்துக்கிட்டு 10 லட்சம் பணத்தை தூக்குனாக்கா நல்லா தூக்கிட்டு போயிட்டு செயலில் வச்சு முட்டி தட்ட மாட்டாங்க. இது என்னடி கொடுமையாக இருக்கு. ஏட்டி அந்த மனுஷன் அப்படிலாம் பண்ணாதடி. நமக்கே தெரியணும்ல. நம்ம கூட நட பழகிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம் இத்தனை வருஷமா சொல்லி கூட தெரிஞ்ச நம்ம கிட்ட சொல்லாத இருக்கா பைத்தியவாரி. அப்பெல்லாம் எதுவும் இருக்காது டி. இதுதான் என்னமோ பெரிய முக்கியமான கதை. நான் கூட வாயை பொழந்துக்கிட்டு கேட்குறேன் பார். ஐயோ சரி, இந்த டயானா இருக்காள, இந்த டயானாவுக்கு என்ன ஆச்சு? இருக்கிறாளா இல்லையா? எங்கேயும் ஓடிக்கிட்டு போயிட்டாளா காதலோட? அம்மா என்னாடி சளி இப்படி பிடிச்சிக்கிட்டு நமக்கு நல்லா பேசுகிற மாதிரி தாண்டி இருந்தோம். அப்படி பிடிச்சிக்கிச்சு சளி. என்னாடி இங்கே வந்து உட்காந்ததுக்கு இப்படி சளி பிடிச்சிக்கிச்சா? என்னாடி காத்தையும் காணும், மழை தான் வர மாரி இருக்குது. மழை வர்றதுக்குள்ளே மூக்கு அரிச்சு மூக்குலேருந்து தண்ணியாக ஊற்றுதுச்சு. எப்போ அம்மா ஒன்றும் பண்ண முடியல என்னால். ஐயா எக்கா என்னக்கா இது மூக்கை சிந்திக்கிட்டு பேசுது பஞ்சவரம் தக்கா. எக்கா இப்போ உள்ள சளி எந்த சளின்னே நம்மளால பார்க்க முடியலக்கா. ஐயோ சளி பிடிச்சதுன்னா அவ்வளவுதான் எல்லாருக்கும் பரவுதாம வைரல் காய்ச்சல். திரும்பவும் கொரோனா மாரி வந்துருச்சுன்னா என்னக்கா பண்ணுறது? நீ வேற துணி கிண்ணி வைக்காத மூக்கை இஷின்னு சிந்திக்கிட்டு கிடக்குற. ஐயோ எனக்கு பயமாக இருக்குது. என் புள்ளி எல்லாம் பச்சை புள்ளி விளைச்ச சளி கிளி பிடிச்சதுன்னா என்ன பண்ணுறது? நான் போய் மாஸ்க் வாங்கிக்கிட்டு வரேன். ஆச்சி என்னடி இது மூக்கில் தண்ணி தானே ஊற்றுதுன்னா அதுக்கு போய் என்னடி இவ போய் மாஸ்க் வாங்கிட்டு வரேன்றாள? அப்படி என்னடி நான் சோதிச்சு சுத்தம் கட்டு போய் கிடக்குறேன். என்னடி இப்படி இருக்கிறீங்களா? எல்லாம் ஒன்று தான், ஒன்றுக்குள்ளே ஒன்று மண்ணுக்குள்ளே மண்ணு நினச்சிக்கிட்டு இருந்ததுக்கு நல்லா தான் சொல்கிறீங்க போங்க. பாருட்டி பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம இது வாங்கிட்டு வரலாமா? ஏச்சி இப்போ உங்கள் கூட நல்லா தானே வந்துக்கிட்டு இருந்தான். இப்போ உக்காந்து புல்லில் இருக்கிற தண்ணியெல்லாம் இழுத்துக்கிச்சு போடுறதுக்கு புடவை அதில் தான் சளி வச்சு கச்சுக்கின்னு தும்புற மாரி மூக்கெல்லாம் ஒழுகுதுன்னா அது கட்டில் இவளுக்கு அப்படியே பரவுதான் வைரல் காய்ச்சல். மாஸ்க் வர வாங்க போகிறோம். என்னாடி இது கொடுமையாக இருக்குது. உனக்காக மூக்கு சிந்தி வேற காட்டண்டி. மூக்கு சளி இருக்கிறா இல்லையா நீயே பாரு. என்னமோ சளி பிடிச்சிக்கிச்சுன்னு சொன்னதுக்கு என்னமோ நத்தையாக வருதாமா. அதுக்கு நீ மாஸ்க் வாங்குறாலாம். வீட்டில் சளி பிடிச்சிட்டா என்னாடி இது கொடுமை. நீயே பாரு எப்படி இருக்கு. கையில் தண்ணியாக தானே ஊற்றுது. என்னமோ என்ன பேச்சு பேசுகிறா பாரு. என்னக்கா வேலை பார்க்குற? ஐயா ஏக்கா மூக்கில் எது தண்ணி ஊற்றுதுன்னு வர சிந்தி வர காட்டுறா அவகிட்ட. என்னக்கா உனக்கு வர புத்தி இல்லாத போயிருச்சு. அசிங்கமாக பண்ணிக்கிட்டு கிடக்காத காத்திர வர்ற மாரி. ஐயோ உன் கூட பேசி எனக்கு துப்பு. அம்மா ஐயா எனக்கு சளி பிடிச்சிக்கிச்சா? என்னாடி இது கொடுமையாக இருக்குது. செத்த நேரம் பக்கத்தில் உட்காந்துக்கா சளி பிடிச்சிக்கிச்சு. ஐயோ என்னக்கா இது நெசமான பரவற காய்ச்சலாக்கா? எக்கா தயவு செஞ்சு மாஸ்க் போட்டுக்கிட்டு பேசுக்கா. எக்கா என் அவனுக்கு ஒத்துக்காது பத்துக்கா. அதோட என் புருஷன் ஏற்கனவே ஒரு குடிக்கார பையன். அவனுக்கெல்லாம் குடிச்சிருக்கிறதால ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கூட கிடையாது. அவனுக்கு பிடித்து வந்திருக்கா. எக்கா என்னக்கா நீனு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாத அவள் மாஸ்க் வாங்க போனவளையும் அவளை நிறுத்தி என்னாடி இது என்ன பாருன்னு வர சிந்தி காட்டுறே. என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு வர மூக்கு அரிக்குதுப்பா. அக்கா நீ தயவு செஞ்சு மூக்க முடிக்கக்கா புடவைய வச்சு. எக்கா அந்த அக்காவுக்கு பரவிருச்சு பாரு. அடுத்தது எங்க 2 பேருக்கும் பரவிடுக்கா. ஆடியா என்னடி எப்படி பேசுறீங்களா? விட்டா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போனா அங்கே போய் உட்காருவீங்களாட்டுக்கா. ஐயோ என்னடி இப்படி போட்டு என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? எக்கா எப்போ வந்தீங்க எல்லாம்? அடடா லலிதா அக்காவும் வந்து உக்காந்துருக்கு. என்னக்கா உனக்கு பிரச்சனை? எல்லாம் தள்ளி வைக்கிறாங்கன்னு சொல்றியே, என்ன யார் என்ன செஞ்சது சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் இவ என்னத்தை பார்க்குறா?
எட்டியா ஏ கிறுக்குச்சி அக்காவுக்கு சளி பிடிச்சிக்கிச்சிட்டி அதுக்கு இந்த மாஸ்கை வாங்கி மாட்டுன்னா அதுக்கு என்னமோ அது கோச்சிக்கிட்டு உக்காந்துருக்குது. ஏச்சி எல்லாருக்கும் பிடிக்கும் தானடி நம்ம சொல்கிறோம், நல்லது தானே சொல்கிறோம் நம்ம. அதுக்கு என்னமோ இந்த அக்கா என்னடி இப்படி சொல்கிறீங்க போகிறீங்கன்னுது. சரி அதை விடு. சரி என்ன, நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்ட்டு தான் நீ எப்போ வருவோன்னு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துக்கிறோம். ஏன் இம்மா நேரம் லேட்டு அதை சொல்லும் முதல்ல. அட அதை ஏண்டி கேட்குற, இந்த வேலைக்கு போன சோறுல என் புருஷங்காரன் என்ன வேலை பண்ணி வச்சுக்கிறாருன்னு கேளு. என் புருஷங்காரன் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் ஆகிருக்குது டீ. எங்கேயோ போய் என்னம்மா கரண்ட் செக் பண்ண போனாராம், அங்கே 10 லட்ச ரூபா காசு இருந்ததா சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க இவர் எடுத்துட்டாருன்னு. அப்புறம் என் வீட்டுக்காரரு என்னென்னமோ பேசி அந்த வீட்டில் கேமரா இருந்துச்சுங்க, அதை போய் பாருங்க, காசு எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னீங்களே, என்னங்க நீங்கள் இப்படி சொல்லிக்கிட்டு போய்கிட்டு என்ன எத்தனை வருஷம் சர்வீஸில் இருக்கிறேன் நான், அது ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபு, என் மேலே இப்படி பேசுகிறீங்களே அது நியாயமாகுதுன்னு அப்படி இப்படி என்னமோ கத்திட்டு கிடந்தாரு. எனக்கு என்ன ஆகிப்போச்சு, ஐயோ பெரிய பிரச்சனையா, என்னடி இது 10 லட்சம் காணும்னு நம்ம புருஷன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்களா, யாராக இருக்கும், என்னடி இது ஒன்றுமே விளங்கலன்னு எனக்கு ஒரே சோகமாக போச்சு, व्यसனமே வந்து போச்சுடி. அதனால தான் நான் வரல, பார்த்துக்க லேட்டாக வந்ததுக்கு காரணம் அதுதான். அப்புறம் அந்த கேமராவை செக் பண்ணதில் என் புருஷன் எடுக்கலை, என் புருஷன் மாரியே ஒருத்தவன் சட்டையை போட்டுக்கிட்டு போய் எடுத்துருக்கிறான் அந்த 10 லட்சம் காசையும். அப்புறம் அந்த ஆளை பிடிச்சி நிமித்தி எங்கள் வீட்டுக்கார டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாரும் மன்னிப்பு கேட்டாங்க தெரியுமா, அந்த மாரி ஆகி போச்சுட்டி. அதானே நான் கூட என்னமோ நினச்சிட்டேன்டி சொல்லி, இப்போ தான் சொன்னேன் அந்த கதையை. இப்படி தான் பேசிக்கிட்டே கிடக்குது ஊர் ஆளுகள்லாம் அப்படின்னு. அதுக்கு பஞ்சவர்ணத்தக்காவுக்கு ரொம்ப நம்பிக்கைடி உன் புருஷன் மேலே. பொம்பளைங்க மேலே இருக்கிற சோக்கு இருந்தாலும் இருக்குமே தவிர அந்த மனுஷனுக்கு பணத்து மேலே ஆசையே கிடையாது டீ. நீ அப்படிலாம் பேசாத அப்படின்னு இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிச்சு. கரெக்டாக தான் நீயும் சொல்கிற. ஆமாம் அது என்னமோ கரெக்டு தான். அந்த கதையை ஏன் கேட்குறீங்க, போகிற இடத்துலலாம் தான் இந்த ஆளுக்கு என்னமோ கண்ணீராசியோ என்னமோ. அப்போ என்னத்தை சொல்கிறது, எங்கே போனாலும் இந்த பொம்பளை விடவே மாட்டுக்கிறாளுவோ அக்கா. என்னத்தை நான் சொல்லுவேன், எங்கே போய் தான் முட்டிக்கிட்டு அழுவுறதுன்னு தெரியலை. நான் ஒரு பொண்டாட்டின்னு பேருக்கு இருக்கிறேன், என் புள்ள ஒருத்தவன் இருக்கிறான், என் மாமியா ஒருத்தி இருக்கிறா. அதெல்லாம் இந்த என் புருஷங்காரனுக்கு புத்தியிலே இருக்க மாட்டேங்குது. எப்போ பாரு எவ்வளாவது வழிஞ்சு இழிச்சு பேசுனா போதும், ஒரே வழியாக இழிச்சுக்கிட்டு பேசுகிறாரு. பேசுகிறத வச்சு எது நல்ல பேச்சா அது கெட்ட பேச்சா என்னன்னு ஒன்று விளங்காமல் நம்ம மண்டை குழம்பி போய் திரிகிறதா இருக்குது. என்னத்தான் சொல்கிறது, நான் என் பொழப்பு அப்படி சிரிக்குது. நான் மாந்தாப்பில் நின்றிருந்தேன், அவன் மாம்பழம் வேண்டியிருந்தான், கேட்டாலும் கொடுக்கவில்லை, இந்த கண்ணம் வேண்டும் என்றான். தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன், அவள் தாகம் நின்று சொன்னாள். ஐயா என்னாடி இவ புதுசா பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு கொஞ்சம் மூஞ்சில மினுமுணுப்பெல்லாம் ஏறி இருக்குத. என்னாடி இவ ஒரு ஆட்டம் பாட்டமுமா இருக்குது, பாட்டு பாடிக்கிட்டு போறா. நம்ம இங்க உட்காந்துருக்கிறது கூடமா தெரியல அவளுக்கு. ஏட்டியா ஏன் அழகு கேசரிய இங்க பாருட்டி. அட அக்கா இருங்கக்கா, நான் பார்லர் வரைக்கும் போயிட்டு வரேன். இங்கே போயிட்டு வரத்துக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். இந்த புருவத்தை மட்டும் சைஸ் பண்ணிக்கிட்டு வரேன். இருங்க சத்த, நீங்கள் வர்ற வரைக்கும் இங்கே தானே உட்கார போறீங்க. இருங்கக்கா வந்து பேசிக்கலாம். அட கொடுமையா என்னடி வா இப்படி என்னமோ மாறிவிட்டா ஆளே. அங்கே புருவத்தையும் காணும் ஒன்றையும் காணும் சைஸ் பண்ண போகிறாளாம. என்னத்தை சைஸ் பண்ண போறா? அடா இந்த பக்கம் தானடி வருவா, வரட்டும் இருக்கட்டும் இரு. என்ன அதுக்கட்டிலுமா எந்திரிச்சு போகிறோம், என்னான்னு கேட்டுப்பிடுவோம்.